ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா ஸ்பிட் பண்றது பத்தி பார்க்க போறோம். இந்த டேட்டா ஸ்பிட் பண்றது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல இருந்து நம்ம இண்டஸ்ட்ரியா வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புது ஃபிரான்ச்சைஸ்க்கு நம்ம மூவ் பண்ண போறோம். ஸோ அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டா ஸ்பிட் பண்றது பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டா ஸ்பிட் பண்றதுனால என்ன ஆகும்னா, நமக்கு புதுசா ஒரு கம்பெனி கிரியேட் ஆகும். ஸோ அந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல இருக்கிற அந்த மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா, புதுசா ஒரு கம்பெனி கிரியேட் ஆகி ஸோ அந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர்ஸ் வந்து க்ளோசிங் இருக்கிறது எல்லாமே ஓப்பனிங் இங்கே வந்து எடுத்து வந்திருக்கும். ஸோ அதை எப்படி பண்றது அந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம டேலியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ஸோ பேக்கப் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரக்டா கம்பெனி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மேலே கம்பெனி கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1424 வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஃபிரான்ஸ்ன்றது நமக்கு பிகினிங் ஃப்ரம் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்பிட் பண்றது பார்த்தீங்கன்னா நமக்கு 1424 வந்து 31,325 ஒரு கம்பெனி ஆகவும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1425 வந்து 31,326 வந்து தனி கம்பெனியாகவும் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்பிட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா மேலே டேட்டான்றது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பிட் கொடுத்துக்கலாம். ஸ்பிட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வெரிஃபை டேட்டா பண்ணணும். ஸோ வெரிஃபை டேட்டா கொடுத்துடலாம். ஸோ அந்த கம்பெனி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்செப்ட் பண்ண சொல்லும். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்செப்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி என்ன இருக்குன்னா லிஸ்ட் ஆஃப் எரர்ஸ்ல நமக்கு நோ எரர்னு வரும். சப்போஸ் நமக்கு வந்து எரர்ஸ் இருந்துச்சுன்னா இங்க வந்து எரர்ஸ் காட்டும். ஜஸ்ட் என்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ அது என்ன எரர்னு பார்த்து நம்ம என்ன ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டீம் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம டீம் வந்து நம்ம எடுத்து நமக்கு சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த எரர் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நோ எரர்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், எஸ்கேப் கொடுத்துட்டு ஜஸ்ட் மேலே டேட்டா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் ஸ்பிட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஸ்பிட் டேட்டான்றது கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஃப்ரம் கேட்கும். இங்கே என்ன பண்ணிக்கலாம் 1425 கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம எந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ ஸோ அந்த இயர் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூ டு ஸ்பிட் டேட் கம்பெனி டேட்டா இருக்கும், எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஸ்பிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம வவுச்சர்ஸ் வந்து நமக்கு அதிகமாச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ வவுச்சர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அது பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு ஸ்பிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்பிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா கண்ட்ரோல் F3 கொடுத்து என்ன பண்ணலாம், செட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் F3. ஸோ கண்ட்ரோல் F3 கொடுத்து செட் பண்ணிடுறேன் எல்லா கம்பெனியும். இப்போ செட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா மெயின் பேஜில் வந்து பாருங்க. ஸோ இந்த 2425 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தது கம்பெனி. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்பிட் பண்ணியிருக்கோம். அது என்னவா ஸ்பிட் ஆயிருக்குன்னா ஃப்ரம் 1 April 24 தனியாகவும், ஃப்ரம் 1 April 25 வந்து தனியாகவும் ஸ்பிட் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2425 தனியாகவும், 2526 வந்து நமக்கு தனியாக ஸ்பிட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா, ஜஸ்ட் இன்னொரு டேலி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஓல்டு இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் டிஸ்பிளே மோட் போட்டு போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் க்ளோசிங் பேலன்ஸ்ன்றது நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஆல்ட் F2 கொடுத்துட்டு 31,325 கொடுத்துடலாம். ஸோ 31,3ஓட நம்ம க்ளோசிங் தான் நமக்கு வேணும். ஸோ அதனால் 31,325 ஃப்ரம் 2 கொடுத்துடலாம். நம்ம கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேலியில் நீங்கள் வந்து கரண்ட் இயரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரம் பார்த்தீங்கன்னா 1 April 25 ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் டிஸ்பிளே மோர் போர்ட்ஸ் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் போயிடலாம். ஸோ இதில் நம்ம என்ன ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும்னா கீழே கான்ஃபிகர் கொடுத்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டு க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1425 கொடுத்துக்கலாம். ஸோ 1425 நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், மேலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃப்ரம் 1 April 25 இங்கே ஃப்ரம் இது பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் டேட்டா. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டேட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து இங்கே ஓப்பனிங் வந்து கரெக்டாக இருந்துருக்கா அப்படின்றது செக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே கம்பேர் பண்ணோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன செக் பண்ணணும், ஸ்டாக் சம்மரி போயிடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் ஸ்டாக் சம்மரி போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோசிங்ன்றது நம்ம செக் பண்ணும். அதனால இதை 31,325 கொடுக்கலாம். ஸோ 31,325 கொடுக்கலாம்.
ஸோ கரண்ட் இயர் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்க்கணும். ஸோ அதனால் கீழே கான்ஃபிக் கொடுத்துக்கலாம். இல்லை ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றது எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் நான் கொடுத்துக்கலாம். ஸோ இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இரண்டையுமே கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன ஆயிருக்குன்னா க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் இயருக்கும் கரண்ட் இயருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் ஸ்டாக்ஸ் அப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் வேர்ட்ஸ் போயிடலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிடலாம். ஸோ இதில் ஸ்டாட்டிக்ஸ் போயிடலாம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி கரண்ட் இயரில் ஸோ அதே மாதிரி அப்படின்னா டிஸ்பிளே வேர்ட்ஸ் போயிடலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிடலாம். ஸோ ஸ்டாட்டிக்ஸ் போயிடலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி என்ன பண்ணணும்னா மாஸ்டர்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் சப்போஸ் நீங்கள் கரண்ட் இயரில் என்ட்ரி வச்சிருந்தீங்கன்னா அந்த கரண்ட் இயருக்கான என்ட்ரி எல்லாமே எடுத்து வந்திருக்கா அப்படின்றது நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்துட்டோம் அப்படின்றது நம்ம ஜஸ்ட் ஸ்பீடு மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம என்ட்ரிஸ் எதுவுமே வைக்கல கரண்ட் இல்லை. ஸோ அதனால் எதுவுமே எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் என்ட்ரி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து வந்துருக்கும். ஸோ 1425 கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எடுத்து வந்துருக்கும். ஸோ என்ட்ரி இது வைக்கிறனால இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்கும். ஸோ மாஸ்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு டேலி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டான்றது நம்ம ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.